ஓம் சிவாய நம. அனைவருக்கும் வணக்கம். அஸ்ட்ராலஜர் ஆயில்யம் மைத்திலி. ஒரு சிலரெல்லாம் எனக்கு கால் பண்ணி ஒரு டவுட் ஒன்று கேட்டாங்க. அதாவது என்னென்னா, சந்திராஷ்டம நாளில் மட்டும் எங்களுக்கு எப்போவுமே ரெகுலராக காசு வரும். அது என்ன கணக்குன்னு தெரில. ஆனால் சந்திராஷ்டமம் வரும்பொழுதெல்லாம் பிரச்சனை வரும், அதோடு சேர்த்து பணமும் வரும் எங்களுக்கு அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ஸோ ஜோதிட ரீதியாக இதுக்கு என்ன காரணம்னு சொல்லி கேட்கும்பொழுது, ஸோ இது போல் சொன்ன நபர்களுடைய ஜாதகத்தை ஆராய்ஞ்சு பார்க்கும்பொழுது ஒரு பாயிண்ட் எனக்கு அதில் கிடச்சிது. அதை பற்றி தான் இன்றைய பதிவில் நான் உங்ககிட்ட பேச போகிறேன். ஜோதிடம் மற்றும் ஆன்மீகம் சார்ந்த தகவல் எல்லாமே நீங்கள் முழுமையாக தெரிஞ்சுக்கணுன்னா அஸ்ட்ராலஜர் ஆயில்யம் மைத்திலி என்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்களுடைய கருத்துக்களை தவறாமல் பதிவு செய்யவும். சந்திராஷ்டமம் அப்படின்னாலே நம்ம எல்லாருக்குமே தெரியும், நம்மளுடைய பிறந்த ராசிக்கு 8ல் சந்திரன் கடக்கக்கூடிய அந்த காலகட்டம் சந்திராஷ்டமம். ஸோ ஒவ்வொரு சந்திராஷ்டம நாளுன்றது டிஃபால்ட்டாக 2.5 நாள் நம்ம எல்லாருக்குமே ஃபிக்ஸடு தான், நம்ம பிறந்த ராசி அடிப்படையாக வச்சு. ஸோ அந்த 2.5 நாள் வரும்பொழுது நிறைய பிரச்சனைகள், நிறைய மனக்கசப்புகள், நம்மளை மட்டும் இல்லாமல் நம்மளை சார்ந்த உறவுகளையும் அதை அதோட தாக்கம் இருக்கும். ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் சில பேருக்கெல்லாம் சந்திராஷ்டம நாள் வரும்பொழுது தான் பணம் வரும். அதை நிறைய பேர் கண்டினியூஸாக என்கிட்ட சொல்லி இந்த கேள்வி கேட்டாங்க. எங்களுக்கு சந்திராஷ்டம நாள் எப்போ வருதுன்னு ரொம்ப ஆவலாக இருக்குன்னுவாங்க. ஏங்க அப்படின்னா, அப்போ தாங்க எங்களுக்கு காசே வரும் அப்படின்வாங்க. ரொம்ப நாள் பண்ணிகிட்ருக்கும் போது கூட பணம் வராதாங்க, சந்திராஷ்டமம் வரும்போது சடனாக எங்களுக்கு காசு வந்துடும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது போல் நிறைய பேர் என்கிட்ட சொன்னவங்களோட எல்லாரோடைய ஜாதகத்துலேயுமே நான் நோட்டீஸ் பண்ண ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, சந்திராஷ்டமம் அப்படின்றது ராசிக்கு 8ல் சந்திரன் கடக்கக்கூடிய காலம் இல்லையா. 8ன்றது திடீர் தனயோகத்தையும் கொடுக்கும், திடீர் அதிர்ஷ்டத்தையும் கொடுக்குன்ற ஒரு அமைப்பும் இருக்குது. அதில் 8ஆம் பாவம் அப்படின்றது ட்ராவல் சொல்லுவாங்க, இழப்புன்னு சொல்லுவாங்க, நிறைய இருக்குது. ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இதோடு சேர்த்து திடீர் தனவரவும் திடீர் அதிர்ஷ்டமும் தரக்கூடிய இடமும் 8 தான். அந்த 8ல் சந்திரன் கடக்கக்கூடிய அந்த டைமில் உங்களுடைய பிறந்த ஜென்ம ஜாதகம்னு ஒன்று இருக்குது இல்லையா. அந்த பிறந்த ஜென்ம ஜாதகத்தில் உங்கள் ராசிக்கு 8ல் சுக்கிரனோ குருவோ இருந்தால் சந்திராஷ்டம நாள் உங்களுக்கு எப்போ வருதோ அந்த நாளில் உங்களுக்கு பணம் வரவு வரும். அதாவது 8ல் ஒரு கிரகம் இருக்குன்னா அது 2ஆம் பாவத்தை பார்க்கும், தனஸ்தானத்தை பார்க்கும். ஸோ அந்த மாதிரி பார்க்கும்பொழுது உங்களுக்கு தனவரவு ஏற்படும். இது ஒன்று. இதே சுக்கிரனோ குருவோ 2ல் இருந்தாலும் குருவின் பார்வை 8ஆம் இடத்துல பதிஞ்சாலும் உங்களுக்கு தனம் வரவு வரும். திடீர்னு யோகம், திடீர்னு அதிர்ஷ்டம் எல்லாம் நடக்குது இல்லையா ஒருத்தவங்களுடைய வாழ்க்கையில். ஸோ திடீர்னு நடக்கக்கூடிய அதிர்ஷ்டமும் திடீர்னு வரக்கூடிய யோகமும் சடனாக சொல்லுவாங்க இல்லையா, திடீர்னு ஒரு ஜாக்பாட் அடிக்குது, திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம் எங்களுக்கு நடக்குதுன்னா அதுக்கு 8ஆம் பாவம் தான் சப்போர்ட் பண்ணணும். ஸோ இது போல் ஜோதிடத்தில் எண்ணற்ற நுணுக்கமான விஷயங்கள் உண்டு. உங்களுக்கு உங்களுடைய சந்திராஷ்டம நாளில் பணம் வருது அப்படின்னா நீங்கள் உங்கள் ஜென்ம ஜாதகத்தை எடுத்து செக் பண்ணுங்கள். உங்களுடைய ராசிக்கு 8ல் குருவோ சுக்கிரனோ இருக்கலாம், அல்லது குருவின் சுக்கிரன் பார்வை 8ஆம் பாவத்துக்கு விழலாம். ஒருத்தருடைய ஜென்ம ஜாதகத்தில் ராசிக்கு 8ல் சனி, கேது, ராகு இந்த 3 கிரகங்கள் இருக்கும் பொழுது அந்த ஜாதகருக்கு மிகப்பெரிய ஒரு மன இறுக்கம் உண்டாகும் சந்திராஷ்டம நாட்களில். அது மட்டும் இல்லாமல் அந்த நாட்களில் பணம் வரும், வந்த பணம் மின்னல் வேகத்தில் வெளியேறும். ஏதாவது ஒரு தேவையில்லாத செலவு அன்னைக்கு தான் உங்களுக்கு வரும். கான்செப்ட் என்னென்னா, பணம் வருமா அப்படின்னா வரும். ஆனால் வந்த பணம் நமக்கு ஒரு சந்தோஷத்தை தருதா, ஒரு மன இறுக்கத்தை தருதான்றது ஒன்று இருக்குது இல்லையா. அதுதாங்க அந்த சந்திராஷ்டம நாளில் நமக்கு நடக்கும். உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் இருக்கக்கூடிய யோக பலன்கள் பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கணுன்னா டிஸ்பிளேயில் தெரியக்கூடிய தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளவும். நன்றி, வணக்கம், வாழ்க நலம். ஓம் சிவாய நம. அஸ்ட்ராலஜர் ஆயில்யம் மைத்திலி.